ஆன்மீக ஐதீகங்கள், சப்த கன்னியர்கள். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் சப்த கன்னியர்கள் வழிபாட்டின் தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். சப்த என்றால் 7. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி உள்ளிட்ட சப்த கன்னியர்களின் வழிபாடு பெண் தெய்வ வழிபாட்டில் ஓர் முக்கிய அங்கம் வகிக்கின்றது. சிவாலயத்திலும் ஏரி, குளம், ஆற்றங்கரையோரம், ஊரின் எல்லைப்புறங்களிலும் காணப்படும் இந்த சப்த கன்னியர்கள் வழிபாடு சக்தி மிகுந்த வழிபாடாகவே கூறப்படுகிறது. சண்ட முண்டர்கள் என்ற அரக்கர்களை அழிக்க மனித கர்ப்பத்தில் பிறக்காமலும் ஆண் பெண் இணைவு இல்லாமலும் அம்பிகை தன்னிலிருந்து இந்த சப்த கன்னிகளை உருவாக்கினாள் என்று கூறப்படுகிறது. சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன், வாராகமூர்த்தி என ஒவ்வொருவரின் அம்சமாக உருவாகிய 7 கன்னியர்கள் அசுர கூட்டத்தை அழித்து அன்னை பராசக்தியின் ஆசியை பெற்றனர். பூலோகத்தில் மனிதர்களின் துன்பங்களை களைந்து அவர்களை காக்குமாறு சிவபெருமானால் பணியமர்த்தப்பட்டு சிவபெருமானின் அம்சமான வீரபத்ரரின் துணையோடு அருள் புரிய தொடங்கினர் சப்த கன்னியர்கள் என்று கூறப்படுகிறது. 7 கன்னியர்களில் அம்பிகையின் முகத்திலிருந்து உருவானவள் பிராமி. சரஸ்வதியின் அம்சமாகவும் மனிதர்களின் மூளை செயல்பாட்டை கட்டுப்படுத்துபவளாகவும் விளங்குவதால் கல்வி மற்றும் கலைகளில் தேர்ச்சி பெற பிராமியை வழிபட வேண்டும் என்று கூறப்படுகிறது. அம்பிகையின் தோளிலிருந்து உருவாகிய மகேஸ்வரி சிவனின் அம்சமாகவும் கூறப்படுகிறாள். கோபத்தை நீக்கி சாந்த குணத்தை அருளக்கூடியவள். குழந்தை வரத்தை அருளும் கௌமாரி முருகப்பெருமானின் அம்சம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் வீடு, மனை உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரவும், வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களும் வழிபட குறைகள் நிவர்த்தியாவதாகவும் கூறப்படுகிறது. அம்பிகையின் கைகளில் இருந்து தோன்றிய வைஷ்ணவி திருமாலின் அம்சமாகவும் சங்கு சக்கரம் தாங்கியும் காட்சி தருகிறாள். செல்வ வளத்தையும் உற்சாகத்தையும் வழங்கக்கூடிய நாராயணி விஷக்கட்டிகள் மற்றும் வீக்கம் போன்றவற்றையும் நீக்கக்கூடியவள் என்று கூறப்படுகிறது. வாராகி அம்பிகையின் பிருஷ்டத்தில் இருந்து உருவானவள். வராகமூர்த்தியின் அம்சமாகவும் அம்பிகையின் படைத்தளபதியாகவும் கூறப்படுபவள். எதிரிகளை வெல்லவும் தடைகளை அகற்றவும் உதவி செய்பவள். வாராகியை வணங்கினால் துன்பங்கள் வாராது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அம்பிகையின் உடல் பகுதியில் இருந்து தோன்றிய அழகே உருவான இந்திராணி இந்திரனின் அம்சமாகவும் மகாலட்சுமியின் அம்சமாகவும் போற்றப்படுகிறாள். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்வை வளமாக்குபவள் என கூறப்படுகிறது. ருத்ரனின் அம்சம்தான் வீரத்துக்கு பொறுப்பான சாமுண்டி. பத்ரகாளியின் வடிவமாக விளங்குவதோடு மாந்திரீக சக்திக்கு கட்டுப்படாதவளாகவும் மனபயம் நீங்கவும் உடல் நலம் பெறவும் வழிபடக்கூடியவள் என சொல்லப்படுகிறது. நேயர்களே, கிராம தெய்வங்களாகவும் மக்களை காத்து அருள் வழங்கக்கூடிய இந்த சப்த கன்னியர்களை வழிபடும் போது அனைத்து விதமான பிரச்சனைகளும் அகல்வதோடு எல்லா வளங்களும் கைகூடும் என்பதில் ஐயம் இல்லை என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இனி நாமும் எந்நாளும் சப்த கன்னியர்கள் சன்னதியில் நிதானமாக நின்று வேண்டுதல்களை மனமுருகி அம்பிகைகளிடம் முறையிட்டு சகல சம்பத்துகளையும் பெறுவோம், வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள், சப்த கன்னியர்கள்.